கை ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. டிவி கேக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். ரைட் சார். ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஒருமையில பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒருமையில பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லா வீடியோ, நான் எந்த வீடியோ டிலீட் பண்ணல சார். பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம். என்ன உங்களுக்கு கேக்குதா? தெளிவா வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல, வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. என் பேர் ஜூலி. நான் இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஆமாண்ணே, நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சா, உங்க நாயை காப்பாத்தலாம்னு ஓடியாந்தேன். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கே நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற. இதுல எங்க வீட்டு நாயை நீ காப்பாத்துறியா? எல்லாம் நேரம்டா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என் மேல நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேல வச்சிருந்தாங்க. இல்லம்பியா நீ சொல்ல மாட்டேன்னு வச்சுக்க. அதான் அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. ஸோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி அதாவது என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஓன் போர்டுல டீ போடுனே ஆல் இந்தியா பர்மிட்னே. பத்தினோட 3வது கணவர்ன்றீங்க. முடிஞ்சா என்ன கூட்ட வந்து காட்டுங்க. எங்களுக்கு என்னமா தெரியும்? உனக்கு தெரிஞ்சா நீ தான் கூட்டு வந்து காட்டணும். எங்களுக்கு தான் வேலையா 3வது யாரு 5வது யாருன்னு கூட்டு வந்து காட்டுறதுக்கு? இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சாரு, ரொம்ப தவறான கருத்து. அவர் மேல இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். அப்ப அவங்க வீட்டு அவங்க கட்சி ஆளுகளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? ஓகேவா? அதே மாதிரி நீங்க சார்ந்த கட்சி, அதாவது அப்போதைக்கு நீங்க ஆதரவு அளித்த கட்சியில இருந்து கூட நிறைய பெண்கள் ஆபாசமா பேசியிருக்காங்க. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். அப்பெல்லாம் ஜூலி அவர்கள் இந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. இன்னைக்கு வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் பேக் ஐடிஸ் யாரோ என் பேர் உங்க பேர்ல கூட நிறைய ஐடிஸ் கிரியேட் பண்ணி நீங்க பேசுறவங்க கூட பரப்பலாம். கரெக்டுங்களா? ஓகே, அப்ப வந்து நிறைய பேர் பெண்களையும் டிவிகேயோட கட்சி பெண்களையும் வந்து கேக்குறாங்க, ஏன் நீங்க கேட்கலனா? ஆனா எனக்கு நடந்ததுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது அடுத்தவங்களுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா அதையும் நான் கேட்பேன். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு, மார்ச் மாசம் நான் கமிஷனர் ஆபீஸ் வரும்போது we lost our baby. இத மத்தவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். சிஎம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம், 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். கூடுதலா அவங்களுக்கு ஒரு 3 மாத குழந்தை ஏதோ கலந்துச்சு, அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியும் அதுதான் ஒரு முக்கியமான ஹைலைட்டட் குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது இது தொடர்பான அந்த கேஸ் ரிலேட்டடாலாம் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்துல நான் கன்சீவா இருந்தேன், அந்த மாதிரி நான் ரொம்ப அலைஞ்சதுனால அந்த அதனுடைய பாதிப்பா வந்து என்னுடைய கரு கலைஞ்சிருச்சு, அதுக்கு காரணம் வந்து சிஎம் விஜய் தான். எல்லாத்தையும் அந்நியா தான் காரணம். ஓட்டன்னு வச்சுக்க, என்னடா அந்நியர் தான் காரணம், அந்நியர் தான் காரணம் இருக்க.
அன்னைக்கு அப்படிதான் வந்து அந்த சாணியை மிச்சம் இருக்கேன், அதுக்கு என்னதான் காரணங்கிறான். அது மட்டுமா அன்னைக்கு வந்து கரண்ட் பில் கட்டாம பேசி கட்ட பிடிக்கிட்டு போயிட்டான், அதுக்கு நான் தான் காரணங்கிறான். அவன் 3 மாசம் எனக்கு கொடுத்த அந்த மென்டல் டார்ச்சர் ப்ரெஷர் தான் வந்து காரணம்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது உண்மையில லாஜிக்கா பார்த்தா இது எப்படி விஜய்ல பொறுப்பாவாருங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க ஒரு வினை செஞ்சீங்க, அதுக்கு எதிர்வினை ஒன்று வருது. Like you have to think that karma is definitely a boomerang. It will hit you very hard. அந்த எதிர்வினை உண்மையில கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். தவறான வார்த்தைகள் பல விஷயங்கள் வருது. அப்ப அந்த எதிர்வினைக்கு விஜய் காரணம்னா, அப்ப நீங்க பேசுறதுக்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோ இல்ல உதயநிதினு சொன்னா அது எந்த அளவுக்கு சரியா இருக்குமோ அந்த மாதிரி தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு உண்மையை மறைக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன்னா இதுக்கு உள்ள ஒரு மாஃபியா ஒளிந்திருக்கிறது. அதுக்குள்ள அவர் சொன்னதுக்குள்ள ஒரு பெரிய கருப்பு பக்கம் ஒன்று இருக்கிறது. எந்த குழப்பமும் இல்லை, ஆனால் பல அழுத்தங்கள் இருக்குது. அது இன்னைக்கு மட்டும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அது அரிதானதுக்கே தெரியும். நான் அவர்கிட்ட பரமாரி பற்றி பேசியிருக்கேன். தொடர்ந்து ஒரு அழுத்தம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அது எந்த மாதிரி இடத்துல? அது நம்ம பேசுறது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேளுங்க. எங்க இருந்தா அது அது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட டீமை எதிர்ப்பது என்பது எவ்வளவு ஒரு ரிஸ்கானது, எவ்வளவு சவாலானது. அவங்க எப்படிலாம் திசை திருப்பி விடுவாங்க, எங்க மீது எப்படிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவோம், எப்படிப்பட்ட வீண்படிகளை எங்கள் மீது பணத்தை செலவு பண்ணி சுமத்தினார்கள், எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலுக்கு முன்னால் என்ன நடந்தது, ஆனால் பேசுறது நம்ம தப்பா போயிடும். எங்க ஒரு அமைச்சரா இருந்தவர், வேற ஒண்ணுமே இல்லை, மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு அமைச்சரா இருந்தவர், எம்எல்ஏவா இருந்தவர். அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு எம்எல்ஏ தான். இவங்களை மிரட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கா? ஒரு அழுத்தம் இருந்தது, நிறைய பேர் அழுத்தம் தெரிவித்தார்கள். அந்த அழுத்தம் எங்களை என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? எங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணும். மனோ தங்கராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சொல்றார், சார் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ அவர் ஆட்சியில் இருந்த போதே அந்த அழுத்தம் அவரை வந்து அழுத்துச்சு. நிறைய பேர் சேர்ந்து அழுத்துனாங்க, எங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு எதிராக நிறைய பேசுவாங்க. அப்போ அந்த அழுத்தத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னபோது அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறார். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கான கருப்பு பக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த அழுத்தம் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்ட அந்த நிருபரை பார்த்து அவரால் பேச முடியல. அவருடைய முகம் மாறுகிறது, அவருடைய அந்த தோரணை மாறுது. அப்படின்னா அவர் எதையோ மறைக்கிறாரு. அது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றார். சார் அந்த ஏரியால போலீஸ்ல போக முடியாது சார். போன கான்ஸ்டபிள், ஏடு, இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வெட்டிருக்காங்க சார். ஏன் உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல, ஆயுதம் கொடுக்கல? சார் கமிஷனர் எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கல சார். சார் மந்திரி எனக்கு அதிகாரம் கொடுக்கல சார். Hey everybody, மிஸ்டர் மைக்கேல் சார், இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாம. அப்போ இங்க எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கு. அழுத்தம் கொடுக்கக்கூடிய மாஃபியாக்கள் இங்க இருக்கிறார்கள். அவங்க தான் எலெக்ஷனை தீர்மானிக்கிறாங்க சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்முக்கு